வணக்கம். மட்டன் கறியை வந்து மரத்தில் காய்ச்சி பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், காய்ச்சி கொத்து கொத்தாக தொங்குது பாருங்கள். இது ஒன்று ஒன்று ஒரு ஆடுன்னு நினச்சிக்கிங்க, ஆடு தொங்குற மாதிரி நினச்சிக்கிங்க. மட்டன் கறி சாப்பிட்டு விரும்புகிறவங்க இந்த மாற்றா இதை கூட சைவ மட்டன். இப்போ மட்டன் கறி அது வந்து பிடிக்காதவங்க சைவ மட்டனாக இதை சாப்பிட்லாம். அதாவது நம்ம சமைக்கும்போது ஒரு மட்டன் சமைச்சா என்ன மாதிரி மசாலா சேர்ப்போமோ அதேமாதிரி மசாலா சேர்த்திங்கன்னா ஒரு மட்டன் கறி மாதிரியே டேஸ்ட் இருக்கும். நிறைய ஃபங்க்ஷனில் இப்போது நிறைய பெரிய பெரிய வீட்டு ஃபங்க்ஷன்லாம் இதை பயன்படுத்துகிறாங்க. முதல்லலாம் கேரளாவில் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டிலே எல்லா இடமும் பயன்படுத்துகிறாங்க. நானும் கூட எல்லா கஸ்டமருக்கும் இதை சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் இது ஒரு ஃபேன்சி பிளான்ட் மாதிரியே வளரும். இந்த செடியை பாருங்களேன், எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. சூப்பராக இருக்கு பாருங்க. இதனுடைய மரங்களை பார்த்தோன்னா பார்த்து ஏறணும் போல தெரியும். மேலே அது சூப்பராக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அழகாக இருக்கு இல்லையா? இது மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே நிறைய காய்கள் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு டிசைனாக இருக்கும். நீங்கள் வீடு அழகாக கட்டினா மட்டும் போதாது, இது மாதிரி ஒரு மரத்தையும் முன்னாடி நட்டிங்கன்னா வீடு ரொம்ப டபுள் அழகாக இருக்கும். சூப்பரான ஒரு ஃபேன்சி பிளான்ட்னு இதை சொல்லலாம். எல்லாருமே வீட்டு முன்னாடி இந்த செடியை வளர்க்குற ட்ரை பண்ணுங்கள். அந்த இலைகளே வித்தியாசமாக இருக்கும். அந்த காய்கள் தொங்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெண்டாவது உடம்புக்கு நல்லது, அதே டைமில் நல்ல சுவையாக இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு வெரைட்டியாக இருக்கும். எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.